இன்றைக்கி அக்டோபர் 6ஆம் தேதி உள்ள எடிட்டோரியல் பார்க்கலாம். இன்றைக்குள்ள 3 கண்டென்ட்டில் 2 கண்டென்ட் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது. அதில் கூட அவ்வளோ பாயிண்ட் இல்லை, மோஸ்ட்லி இல்லை கதையாக தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து அமெரிக்காவில் நடந்த ஐநா பொதுச்சபையுடைய 80வது அமர்வில் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசியிருப்பாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து அமெரிக்காவுடைய அதிபர் இப்போ இருக்காங்களா பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப், அவர் வந்து இந்த பருவநிலை மாற்றத்து மேலெலாம் வந்து நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் வந்து சும்மா ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், அதனால் வந்து பிஸ்னஸை தான் பார்ப்பாரே தவிர்த்து மற்றவங்களுடைய ஹெல்த்தையோ இல்லை அவங்களுடைய அந்த என்விரான்மெண்ட்டை வந்து கேர் பண்ணுற ஆள் கிடையாது. ஸோ அதனால் வந்து இந்த கிளைமேட் ஆக்ஷன்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசியிருப்பார் அவர். ஸோ அதுதான் இங்கே ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க கதையாக. நம்ம இதெல்லாம் தேவையில்ல, எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக அவர் என்ன சொன்னாலும் கேட்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ அவங்க வந்து எப்போல்லாம் வந்து வெளியே போயிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அதிபராக தேர்ந்தெடுத்த ஃபஸ்ட் டைம் வந்து 2017 வந்து வெளியே போயிருக்காரு. அதாவது பாரிஸ் ஒப்பந்தத்தில் வந்து வெளியே போயிருக்காரு. பாரிஸ் மாநாட்டு ஒப்பந்தம் அதுலேருந்து வந்து வெளியே போயிருக்காங்க 2017. அதுக்கப்புறம் 2வது தடவை அவர் வந்து செலக்ட் பண்ணுறப்போ இந்த வருஷம் ஜனவரியில் வந்து வெளியே போயிருக்காரு. ஏன்னா வந்து அது தேவையில்லாத செலவு, நீங்கள் சும்மா போட்டு மணியை வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் ஆல்ரெடி பிஸ்னஸ் மேன் தானே. ஸோ வந்து அவரோட மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏன் இதில் இருந்துலாம் வெளியே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பிஸ்னஸ் மேன் அப்படின்றதுனால அது ரிலேட்டடாகவே அவர் யோசித்து அது மாதிரியே பண்ணுறாரு. ஸோ அதனால தான் வந்து 2 தடவை வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ வந்து நம்ம குரூப் 2A மெயின்ஸில் வந்து COP28 இருக்குது. ஸோ அதே மாதிரி பாரிஸ் அக்ரிமெண்ட் வந்து எல்லாமே என்விரான்மெண்ட் ரிலேட்டடு தான். ஸோ அது ரிலேட்டடாக படிக்கிறோம். மெயின்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அதில் ரிலேட்டடாக ரெஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் அதுதானே போய்ட்டுருக்கு இந்த இஷ்யூஸ். ஸோ கேட்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து எந்தெந்த நாளெலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் IMFக்கு வந்து ஃபண்டு கொடுக்கல, அப்புறம் நிறையா கூட்டமைப்புகளுக்கு வந்து நிதியெலாம் கொடுக்கல, சப்போர்ட் பண்ணல, வளராத நாடுகளுக்கெலாம் வந்து ஃபண்ட்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க நிறையா. ஸோ அந்த நீர்மட்டம்லாம் உயருது அப்படின்றதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ டிசாஸ்டர் அப்படின்ற டாப்பிக்லாம் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இந்தியாவில் வந்து உத்தரகாண்டில் வந்து டேராடூனில் வந்து மேவெடிப்புனால செப்டம்பர் 15 வந்து ஒரு 15 பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ அந்த இது வந்து டிசாஸ்டர் அப்படின்ற டாபிக் கீழே நம்ம சிலபஸில் வந்து கவர் ஆகும். ஸோ அதனால் இது பார்த்துக்குங்க எங்கேன்னு சொல்லிட்டு. உத்தரகாண்ட் டேராடூன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹிமாச்சல் பிரதேஷ்லேயும் வந்து இந்த மாதிரி மழை வந்து 400 மழை வந்து உயிரிழந்தாங்க அப்படின்ட்டு சொல்லி பார்த்துருப்போம் நம்ம நியூஸில். ஸோ அந்த நிலச்சரிவு காரணமாக அப்படின்னு தெரியும். சரியா, வீடியோ கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி அவங்க ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பாதிக்கப்படுற இடம்லாம் எங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஹிமாச்சல், மகாராஷ்டிரா, உத்தரகாண்ட், பஞ்சாப், தெலுங்கானா, ஆந்திரம் இந்த இடத்துலலாம் வந்து அதிக மழைப்பொழிவு பாதிப்பு இருக்குது. ஆந்திரா வந்து இந்த சைடு கிழக்கு சைடு இருக்கிறதுனால அங்கே உள்ள சூறாவளிகள் தாக்கல் வந்து ஏற்படுது. அதில் ஒடிசா அப்புறம் ஆந்திரா அந்த சைடில். ஸோ அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், தேவையில்லை. எங்கன்னு மட்டும் பார்த்துங்க சும்மா ஜென்ரலாக. அடுத்தது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க உலகளோட மொத்த கரிமல வாயு உமிழ்வில் வந்து அமெரிக்காவோட பங்கு வந்து கிட்டத்தட்ட 10% மேலே இருக்குது. கிட்டத்தட்ட 13% இருக்குது. ஸோ SDG கோலில் வந்து 13வது தான் வந்து என்னது கிளைமேட் ஆக்ஷன். சரியா, ஸோ அதை பார்த்துக்குங்க. ஸோ SDG கோல்ஸ் வந்து இப்போ ரீசெண்டாக குரூப் 2 ப்ரிலிம்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க எத்தனாவது நம்பர் எந்தெந்த கோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்துங்க, கிளைமேட் ஆக்ஷன் அப்படின்றது வந்து 13வது கோலாக. ஸோ அந்த அமெரிக்கா வந்து அவ்வளோ பெர்சன்டேஜ் வச்சுருக்காங்க. சீனா தான் ஃபஸ்ட்டு இருக்குது, 2வது வந்து அமெரிக்கா இருக்குது. சரியா, ஸோ அதை பார்த்துங்க. 2வது இருக்கிறது தான் வந்து 13% அமெரிக்கா வச்சுருக்கு. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ அந்த திருக்குறளை லாஸ்ட்டாக பார்க்குறதுக்கு இப்போயே பார்த்துடலாம். ஏன்னா இது கூட அடாப்ட் ஆகும், இதுக்கு பொருந்தோம். வள்ளுவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பேதமையில் எல்லாம் பேதமை, காதன்மை, கையல்வ தன்கண் செயல் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவருக்கு வந்து பேதமை எல்லாவற்றிலும் வந்து மிக பேதமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேதமையிலே அதாவது அறிவில்லாததுலேயே மிக அறிவில்லாத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் ஒழுக்கத்திற்கு பொருந்தாததில் தான் விருப்பத்தை செலுத்துதல் ஆகும். அதாவது வந்து இப்போ இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்டில் இவருக்கு தேவையில்லாத வேலை. அவருக்கு தான் வந்து என்விரான்மெண்ட்னா என்ன, அந்த கிளைமேட்னா என்னன்னு ஒன்று தெரியலாம். ஒரு தெரியலனா கம்முன்னு இருக்க வேண்டியது தானே. அவர் போட்டு அதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்லேருந்து வெளியே வர்றது, அதுக்கு சப்போர்ட் பண்ணாமல் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணுறாருலாம். ஸோ அதை வந்து பேதமை அப்படின்ற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த திருக்குறளை அதோட பொருத்தி பார்த்துக்குங்க, ஈஸியாக இருக்கும். கண்டென்ட்டோட படித்து திருக்குறளையும் மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்கும். சரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த வயசானவங்க, அதாவது மருத்துவத்துறையில் வந்து நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதுனால நிறைய பேர் 100 வயசுக்கு மேலே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கணக்கெடுப்புலாம் கொடுத்துருப்பாங்க. 1950 வந்து உலகோட சராசரி என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 to 48 தான் வந்து ஆயுட்காலமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலக மக்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து அது வந்து 73 மாறி இருக்குது, 73 வருஷமாக மாறி இருக்குது அப்படின்றாங்க. ஆவரேஜாக 73 வருஷம் வரைக்கும் எல்லோரும் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
உலக அளவில் வந்து 100 வயசுக்கு மேலே கடந்தவங்க இருக்காங்களா, அவங்க வந்து எங்கெல்லாம் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் வந்து அதிகமாக வாழ்கிறாங்க. ஜப்பானில் கிட்டத்தட்ட வந்து 1,00,000க்கு மேலே வந்து 100 வயசு கடந்தவங்க வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 100 வயசு கடந்தவங்களில் 1,00,000 பேரில் 88% வந்து பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜப்பானில். ஸோ அதெல்லாம் நமக்கு அவ்வளோ தேவையில்ல. சரி, இந்த ஆர்டர் மட்டும் படிச்சிங்க, அது எக்ஸாமில் கேட்பாங்க வேணாம். அமெரிக்கா 2வது, சீனாவது 3வது, நம்ம 4வது இடத்துல இருக்கிறோம். ஸோ இந்தியா வந்து 4வது இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 பேர் இருக்காங்க. ஸோ 4வது இடம் 40,000 பேர், கிட்டத்தட்ட 37,988 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஆனால் இது ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மக்கள் தொகையோட கம்பேர் பண்ணுறப்போ ரொம்ப கம்மி தான் அப்படின்றாங்க. அது உண்மை தான். இருந்தாலும் நமக்கு வந்து 4வது இடம் 40,000 பேர்கிட்ட இருக்காங்க நியர்பை அப்படின்னு பார்த்துங்க. மெயின்ஸ் ரைட்டிங் எழுதுகிறவங்க வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து 4வது இடம் 40,000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து மைண்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது வந்து உலகின் மனிதர்கள் சராசரி ஆயுட்காலத்துக்கு மேலாக ஆரோக்கியத்துடன் வாழும் நிலப்பரப்புகள் வந்து நீலமண்டலங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீலமண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதை அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சராசரி ஆயுட்காலத்துக்கு மேலே வந்து வாழ்கிறாங்களா அவங்க வாழ்கிற அந்த பரப்பு, அந்த நிலப்பரப்பு, அந்த இடத்த வந்து நீலமண்டலங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அந்த நிறைய இடம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்ஸாக, நீங்கள் அதை பார்த்துங்க குரூப் பிடிஎஃப்பில் போடுறப்போ. அடுத்தது இவங்க வந்து என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து ஜப்பான் வந்து நிறைய பேர் வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்க வந்து மீன் வந்து அதிகமாக சாப்பிட்றது, காய்கறிகள் அதிகமாக சாப்பிட்றது, அப்புறம் உப்பு, சர்க்கரை இதெல்லாம் வந்து பயன்பாடு ரொம்ப கம்மியாக தான் வைக்கிறாங்க. அப்புறம் உணவுன்றப்போ வந்து சும்மா டிவி பார்த்துட்டு அங்கே இங்கேன்ட்டு கவனத்தை செதற விட்டுலாம் பார்க்கல. அவங்க பாட்டு நீட்டாக வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு நல்லா மென்று சாப்பிட்றாங்க. ஸோ அதனால் வந்து நீண்ட நாள் வாழ்கிறாங்க. அதே மாதிரி எங்கேயாவது போகிறதா இருந்தால் நடந்து கூட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ப்ராக்டிஸை பற்றி கொடுத்துருப்பாங்க. அவங்களோட குடும்ப முறையும் கூட கூட்டு குடும்பமாக தான் இருக்குது. ஏன்னா தனியாக வந்து அவங்க அப்பா அம்மா வந்து வயசானதுக்கப்புறம் தனியாக விடலை. தனியாக விட்டாங்கன்னா அவங்க வந்து மன அழுத்தத்தினாலேயே அவங்க வந்து இறந்து போகிறதுக்கோ அவங்களோட ஆயுள் குறையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து அவங்க ஃபேமிலியெல்லாம் தனியாக அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்ததுக்கப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸை வந்து தனியாக விடுறது கிடையாது. அவங்கள கூடவே தான் வச்சு பார்த்துக்கிறாங்க. அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ஆயுள் இன்னும் கூடமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு எக்ஸாமுக்கு தேவையில்ல. மெயின்ஸ் ரைட்டிங்கில் வேணால் தேவைன்னா ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க, சின்ன ஷார்ட் கண்டென்ட்டாக கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? மற்றபடி இதில் வந்து கதை தான் ஃபுல்லாகவே, எதுவுமே இல்லை. ஃபுல்லாக வந்து அட்வைஸ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாமில் கேட்குற கண்டென்ட்னா இந்த இடத்துல தான் கேட்குறாங்க. சரியா? இந்த பிளேஸில் தான் வந்து கேட்குறாங்க இங்கே. ஸோ இதை பார்த்துங்க, அந்த ஃபஸ்ட் இயர் 4th இயர் அப்படின்றது. சரியா? அடுத்தது இங்கே தமிழக வெற்றி கழகம் வந்து மீட்டிங் நடத்தி அதில் வந்து நிறைய பேர் இறந்து போனாங்களா. ஸோ அந்த டேட் வேணால் பார்த்திங்க, எதுவும் டிசாஸ்டர் அப்படின்ற டாப்பிக்கில் பார்க்கலாம். அவ்வளோதான். மற்றபடி அந்த 40 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த கவுண்ட்லாம் கேட்பாங்கன்னு தெரில. டிசாஸ்டர் அப்படின்ற டாப்பிக்கில் இது கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கங்க. யாரெல்லாம் குழு போட்டிருக்காங்க ஆணையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ஆணையம் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அதில் என்னென்னு நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்துங்க. ஓகேவா? இதுலேயும் கதை தான் கொடுத்துருக்காங்க, யார் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட்லி. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் லெவலில் தேவையில்லை. சரி, ஓகேவா? அவ்வளோதான் இன்றைக்கி கண்டென்ட். தேங்க்யூ.